ஏன்டா? எனக்கு தூக்கமே வைத்தியம்மா. ஆமா, இப்போ ஒழுங்கு மரியாதையை தூங்குறியா இல்லையா? இல்லைன்னா அம்மாச்சியை கூப்பிட்டுருவேன் பார்த்துக்க. அம்மா வேணாம்மா, நம்ம இந்தி பையன் விளையாடலாமா? எவ்வளோ நேரம் தான் உன் கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கிறது? இப்போ நீ தூங்க போறியா இல்லையா? ஆமே தூக்கம் அல்லம்மா. உன்னோட பெரும் கொடுமையா இருக்குடா. ஆமே உன்னைய வேற தவம் இருந்து 5 வருஷம் கழிச்சு பெற்றிருக்கேன். சும்மா நையா நையான்னு என் உயிர் எடுக்கிற. தூங்கி தொலைய மாட்டியா? சரி, உங்க அப்பனை வந்து பாத்துக்கிறான். அவன் பாட்டுக்கு ஆபீஸுக்கு கிளம்பி போயிடுறான். நீ இருந்துகிட்டு ஏன் உசுரதான் வாங்குற? அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே அந்த கடுப்பாயிருவேன். அப்புறம் ஒழுங்கு மரியாதையே தூங்கி தொலை. என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காத. தூங்குடா. நித்யா, என்னம்மா என்னாச்சு? பாருங்கம்மா, தூங்கியே தொலைய மாட்டேங்கிறான் அந்த பையன். சும்மா நம்மன்னு இருந்துக்கிட்டே இருக்கான். நானும் எம்புட்டு நேரமா கத்தி பார்க்குறேன். விளையாடலாங்கிறாமா. இந்த பையன் நைட்டு கூட ஒழுங்கா தூங்கவே மாட்டேங்குது. இவனை என்னத்தை தான் பண்றது? இதுல தூக்கியே வச்சுக்கணுமா? எனக்கும் கை காலெல்லாம் வலிக்குமா இல்லையா? அடே சூதானே. அம்மாச்சி, ஏன்டா என் பிள்ளைய போட்டு பாடா படுத்துற? தூங்கி தொலைய வேண்டியதானேடா. காலையில எந்திரிச்சு நாங்க 2 பேரும் எம்புட்டு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் உன்னைய வேற நாங்க பாத்துக்கணுமா? பாருமா, அவனும் அழுக ஆரம்பிச்சிடறான். நானும் எம்புட்டு தூரம் தான் சமாளிக்கிறது. ரொம்ப கொடுமடியான இவன். காலத்துல வந்து பிறந்திருந்தீங்கன்னா என் நேரம் 5 வயசு ஆயிருக்கும். ஏன்டா லேட்டா பிறந்த? எங்களுக்கும் வயசாகுதுல்ல. எனக்கு 60 வயசாகுது. உங்க தாத்தாவுக்கு 70 வயசாகுது. நாங்களாம் சத்தமே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறோம். வந்துட்டு நொய்யின்னு கத்திக்கிட்டே இருக்கிறது. சரி, நல்லா கேளுமா. இவங்க அப்பனும் அப்படிதான் கடந்தான் போல. ரொம்ப நையான்னு இருப்பாராம். என் மாமியார் அடிக்கடி சொல்லும். ஏண்டி, உன் மாமியார்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகமே வருது. அம்மா. ஐய, கொஞ்ச நேரமாவது செய்தி பேச விட்றியா? அம்மா கும்மான்ட்டு. அம்மா. அடியே, என்னம்மா? அந்த பையன்கிட்ட ஃபோனை தூக்கி கொடு. செத்த நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தூங்க வச்சுக்குவோம். இல்லைன்னா அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டே தூங்கிடுவான். சரிம்மா. ஃபோன் எதுவும் பார்க்குறியாடா? சரி, இரு தரேன். வா என் கூட, இங்கே உட்காந்துரு. சரிம்மா. இங்கடே தான் இருக்கணும். வேற எங்கிட்டும் போயிடக்கூடாது, சரியா? சரிம்மா. என்னடி, அவன் பாட்டுக்கு போனை பார்த்துக்கிட்டு இருக்கானா? ஆமாம்மா, எம்புட்டு நேரம் தான் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது. போன செத்த நேரம் பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை. சரிம்மா, செத்த இப்படி உட்காரு. சொல்லுமா. ஏண்டி, உன் மாமியாரு சுகர் பேஷண்ட் தானே? மாத்திரை எதுவும் சாப்பிடுதா இல்லை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா? அதை ஏமா கேட்குற? ஒன்றுக்கு 3 பிள்ளைங்களை பெற்றுச்சு. 3 பிள்ளைங்கள்ல இவர் தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஏண்டி, நீ சொல்ல வேண்டியதானே? அந்த மனுஷன்ட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாருமா. நம்ம ஒத்தாலே செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமாமா? நம்மளுக்குன்னு ஒரு பிள்ளைங்க இருக்குங்க. பின்னாடி அதுக்கு கல்யாணம் காட்சி எல்லாம் பார்க்க வேண்டாம்? 1 மாசத்துக்கு 1 லட்ச ரூபா செலவாகுதுமா. என்னது, 1 மாசத்துக்கு 1 லட்ச ரூபாயா? ஆமாமா. என்ன சும்மாவா வரும்? என் புருஷன் தான் அம்புட்டையும் பாக்குறாரு. பத்தாததுக்கு என் புருஷன் சம்பாரிச்ச காசுல வாங்கின வீடு அவங்க அண்ணங்கார உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏண்டி, இதெல்லாம் உன் புருஷன் கேட்கவே மாட்டாரா? எம்புட்டு தூரமா நான் சொல்லியாச்சுமா. அந்த மனுஷன்லாம் கேட்கவே மாட்டேங்கிறான். பட்டாதான் திருந்துவான் பாரு. இத்தனைக்கும் என் ஓப்படியாரு 40 பவுனா என்னமா தான் போட்டுட்டு வந்துச்சு. அதையே அந்த மனுஷன் குடிச்சு அழிச்சுட்டான். இப்ப வீட்டை ஒன்னதான் வச்சிருக்கான். நல்ல வேலை என் வீட்டுக்கார பேர்ல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே அவர் பேர்ல இருந்துச்சுன்னு வையே, என் நேரம் அடமானத்துக்கு போயிருக்கோம். நீ ஏன்டி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க? நீ நல்லா 2 கேள்வி கேட்டு விட வேண்டியதானே? ஏமா, உனக்கு தெரியாதா நான் எப்படி பேசுவேன்னு? உண்மையாலுமே சூடு சொரணை உள்ளவங்களாம் இந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்களா? ஆனாங்கடியாம நான் திட்டிவிட்டேன். அந்த வீட்டை விட்டு அசையவே மாட்டேங்கிறாங்களே. ஏன் தான் எனக்கு ஒன்றும் புரியல. அடியே, இப்படியே வீட்டில் இருந்துட்டு நான் தான் இந்த வீட்டுக்கு ராஜா, நான் இன்னமே இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. அட நீ வேறம்மா, நான் விடுவேனா? நீ இங்கே இருக்க, அங்கே இருந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா தான் சொல்லுவாங்க. சாந்தி அக்காவா? ஆமாம்மா, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு. அந்த அக்கா பாவம் ஒன்றும் இல்லாதது. நான் தான் காசு பணம் எதையாவது கொடுப்பேன். உன் தங்கமான மனசு யாருக்கு வரும்? என் மாமியார் வந்துட்டு ஒன்று கூட அவளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கும். நான் தான் பாவம் பார்த்து அந்த அம்மாவுக்கு கொடுக்கறது. அதுதான் என் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லும். எங்கே போகிறாங்க, நான் இல்லாதப்ப யார் வராங்க யார் போகிறாங்க எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிடுங்க. அதனால எனக்கு எந்த பயமும் இல்லைம்மா. நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்கடி. நீ இங்கே இருக்கேன்னு பணத்தெல்லாம் சுருட்டிவிட்டு போயிட போகிறாங்க. அதெல்லாம் நான் கண்காணிச்சுக்கிட்டு தாம்மா இருக்கேன். என் ரூமுக்குள்ளாரே ஒரு கேமரா ஃபிட் பண்ணியிருக்கேன். யாராவது என்ட்ரானா உடனே எனக்கு பில்லு வந்துடும். பரவாயில்லடி, நல்ல சூப்பர் ஐடியா தான். பின்ன நித்யாவா கொக்கா?
கூடிய சீக்கிரம் உன் மாமியாருக்கும் செலவு பண்ணுறத குறைக்க சொல்லிடு. 1,00,000 செலவு பண்ணால் எந்த மூளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவரும் அமைதியாக இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமாக சண்டை போட்டு விட்டாதான் அவர் அடுங்குவாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அதை பண்ணி விடுடி. சரிம்மா. அப்புறம் காலையிலேருந்தே ஒரே வேலை. காலையில் இட்லியை ஊற்றி சட்னி வச்சு உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிட்டு, நேற்று வச்ச புளிக்குழம்பு இருந்துச்சு, அதோட கூட்டை மட்டும் வச்சு விட்டு உங்கள் அப்பாவுக்கும் அனுப்பி விட்டுட்டேன் கடைக்கு. மொத்தமும் எனக்கு வேண்டாம், நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், மீட்டிங் போகிறேம்மான்னு சொல்லிட்டான். இப்போ உனக்கு எனக்கு தம்பிக்கு மட்டும்தான். தம்பிக்கு கூட சோடு வச்ச சாடை இருக்குது, அதை போட்டு வேணால் பிசைஞ்சு ஊட்டி விட்டுரு. மிச்சம் இருக்கிறது நம்ம 2 பேரும் தான். பேசாமல் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுவோமா? ஏன் சொல்கிறேன்னா உடம்பு கை காலெலாம் ஒரே வலி. காலையில் வெள்ளன்னு எந்திரிக்கிறதே தூக்கமாக வருது. உடுமா ஆர்டர் போட்டுக்குவான். காசு இருக்கா இல்லை நான் தரட்டுமா? அவர் எதுக்கு இருக்கிறாரு? பொண்டாட்டிக்கு செலவு பண்ணாமல் ஊருக்காக செலவு பண்ணிக்கிட்டு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அவர் காசை போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, எது வேணாலும் வாங்கி சாப்பிடுமா. சரிடி. அப்போ நீ அவர்கிட்ட கேட்டுட்டே ஆர்டர் போட்டுரு. சரிம்மா. ஜீவா மனசுல இவ்வளோ போராட்டமா? நான் இவங்க 2 பேத்துக்குள்ளார இந்த மாதிரி ஒரு உறவு இருந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆக மொத்தம் கருணாகரன் சரியான கேடு கிட்டவனா இருக்கான். சீ, எவ்வளோ பொண்ணுங்களை ஏமாத்திருப்பான். இப்ப கன்ஃபார்மா தெரியுது, அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவை இவன் தான் கொலை பண்ணியிருக்கானா. கொலையும் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தானா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான்னு ஒரு கதை டிராமா வேற. எவ்வளோ மோசமானவனை அப்பா எப்படி தேர்ந்தெடுத்தாரு? எதுக்கு தேவையில்லாம இந்த கடையில வந்து இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனா பண்றானா இல்ல வேற யாராவது சொல்லி பண்றாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாவம் ஜீவா, இவனை கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுறாங்க. ஆனா அது முடியவே மாட்டேங்குது. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களே. இப்ப என்ன பண்ணலாம்? தம்பி. அக்கா. என்னப்பா எதை யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சரிப்பா. அக்கா கிட்டே கேட்போம். அக்கா. சொல்லுப்பா. இந்த கடைக்கு முன்னாடிலாம் அதிகமாக வியாபாரம் வந்துச்சு, நானும் பார்த்துருக்கேன். முன்னாடிலாம் இந்த கடை வாசல் வழியாக நடந்து போகும்போது நிறைய கூட்டமாக இருக்கும். இப்போ என்ன இந்த கடையில் யாரும் வாங்கவே வரமாட்டாங்க? அது இந்த கடையோட ப்ரைஸ் அப்படி. ஒரு நைட்டிலே எடுத்துக்கோங்க, 250 ரூபா வெளியில் விற்கிதுன்னா இந்த கடையில் 550 ரூபா போட்டிருப்பாங்க. என்னது, 550 ரூபாயா? ஆமாம் ராஜா, மேனேஜர் கருணாகரன் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவனா இருக்கான். ஒரு கர்ச்சீப்பில் கூட அதிகமாக காசு வச்சு விற்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போதோ தெரியல. ஏங்கா, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. சொல்லுப்பா. இல்ல, உங்களுக்கே தெரியுது அந்த குமரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு சரக்குலாம் கொடுக்க மாட்டோம்னு. அப்புறம் எப்படி ஜீவா கொண்டு போய் கொடுக்குறாங்க? ஜீவா பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருக்கா? அப்படி என்ன காரணமா இருக்க போகுது? அது எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? பரவாயில்லக்கா, என்னை நம்பி சொல்லலாம். நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். அது வந்து தம்பி, அது வந்து என்னன்னா, இந்த கடையில ஜீவாவோட ஃப்ரெண்டு வேலை பார்த்தா. என்னது, ஜீவாவுக்கு ஃப்ரெண்டெல்லாம் உண்டா? ஆமாப்பா. யாருக்கா அவங்க? நீங்க காட்ட முடியுமா? அந்த பொண்ணு இப்ப அக்கா. என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, ஒன்றும் இல்லை ஜீவா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஜீவாவோட ஃப்ரெண்டு அது இதுன்னு என்னமோ காதில் விழுந்துச்சு, அதனால கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா. சரிங்கக்கா, மத்தியானம் 3:30 மணி ஆகுது, நீங்கள் போய் வேலையை பாருங்க. சரி ஜீவா. தம்பி வரேன். சரிங்கக்கா. என்ன ராஜா, அக்கா கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? அது வந்து சும்மா ப்ரைஸ் லிஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கே, என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஜீவா. சொல்லுங்க ராஜா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். மேனேஜர் சாருக்கு உன் மேல என்ன அவ்வளோ காண்டு? ஏன் உன் மேல இவ்வளோ வெறுப்ப குட்டுறாரு? நீ என்னைய ஃப்ரெண்டா நினைச்சா மட்டும் சொல்லு, இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். அது வேற ஒன்றும் இல்லை, என்னைய அவனுக்கு பிடிக்காது, அதனால தான். பிடிக்கலன்னா விலையை விட்டு தூக்க வேண்டியதானே? அது அவனால முடியாதுல்ல. நம்ம சார் மட்டும்தான் யாராவது ஒருத்தவங்க சேர்க்கணுன்னாலும் இல்லை எடுக்கணுன்னாலும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இவனுக்கெல்லாம் அந்த ரைட்ஸே கிடையாது. இந்த ரைட்ஸையும் தூக்கி கொடுத்து இன்னும் வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவான். தேவையா? ஆமால. அப்புறம் ராஜா, இந்த கடையில் மற்றவங்க எது பேசினாலும் காதில் வாங்கிக்காதீங்க. என்கிட்ட அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். இல்லைங்க, நான் எதுவும் தப்பா நினைக்கல. சரிங்க ராஜா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு?
இல்லை, இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களாம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, அதுக்காக தான். ஏங்க இது உங்களோட லைஃபுங்க. என்னையும் உங்களோட சேர்த்து வச்சு பேசியிருக்க அந்த லூஸு எனக்கு அவ்வளோ கோவமா வருது. போய் கேட்டா நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். இல்லை சொன்னாரு தான். அதாங்க சொல்லலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட மழுப்புறான். சரி போடா போய் புள்ளி நாயா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவங்கிட்ட சண்டை போடுறதுனால நம்மளுக்கு என்னங்க வரப்போகுது? ஒன்றும் வராது. அதுக்காக தான் சரி போடான்னு விட்டுட்டேன். எனக்கு தெரியுங்க நான் யாரு என்ன எப்படின்னு. கண்டவன் பேசுறதெல்லாம் நான் கேரே பண்ணிக்கிறது இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. எதுக்குங்க? எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்களே அதுக்கு தான். பொதுவாக யாரையாவது இப்படி வச்சு பேசிட்டாங்கன்னா ஒன்று அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட பேசுகிறதே கட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்க. இங்கே பாருங்க ஜீவா, நான் எப்போவுமே வித்தியாசமான ஆளுதான். சரிங்க ராஜா, நான் போய் வேலையை பார்க்குறேன். ஆ சரிங்க ஜீவா. எனக்கு தெரிஞ்சு ஜீவாவோட ஃப்ரெண்டை வச்சு தான் ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறான். அதை எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்கிறது தான் தெரியல. டேய் கருணா, உனக்கு இஎம்ஐ நான் தான்டா. என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு சாயங்காலமே சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு டேடி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். டேடி வேற என்னை எப்படி நினச்சிருப்பாருன்னு தெரியலையே. எப்ப பாரு ஃபோனு படிக்கிறத விட்டுவிட்டு மற்ற வேலைலாம் நல்லா பாக்குறடா. அப்பா எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப்ல தான்ப்பா அனுப்பி விடுறாங்க. அதை வச்சு தானேப்பா பார்த்து படிக்கணும். ஏன்டா யார்கிட்டடா பூ சுத்த பாக்குற? நானும் வந்ததுலேருந்து பாக்குறேன் ஃபங்கு சாங்கு அது இதுன்னு தான் கேட்டுட்டு இருக்கியே தவிர படிப்பு ஒண்ணு படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்பா அப்பதான்ப்பா படிச்சு முடிச்சு மூடி வச்சேன். நீங்க படி கரெக்டா வந்துட்டீங்க. அதுக்கு நான் என்னப்பா பண்றது? எது கேட்டாலும் கூட பேசிக்கிட்டு இருக்க. அப்பங்கிட்ட பேசுறேங்கிறது தெரியாமையா பேசிக்கிட்டு இருக்க? உன்னையெல்லாம் ஏங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கிட்ட போய் சண்டைக்கு போறீங்க? உன் புள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு. படிக்கவும் மாட்டேங்கிறான், ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறான். கடைக்கு வாடானா கடைக்கும் வரதில்ல. அப்படியே வந்தாலும் முந்திரி பருப்பை எடுத்து தின்னுக்கிட்டு இன்னும் தின்னு பெருத்து தான் போறானே தவிர படிப்பு மண்டையில ஏறுற மாதிரி ஒன்னும் தெரியல. யாருக்கு? என் பையனுக்கு. பின்ன இங்க பாருங்க, உங்களுக்கு யார் மேலே இவ்வளோ கோவத்தை எங்க 2 மேல காட்டாதீங்க. கடைசி காலத்துல என்னைக்கும் நாங்க மட்டும் தான் உங்களுக்கு துணையா இருப்போம். இப்ப வேணா உங்க அப்பா அம்மா இருக்கலாம், நாளைக்கு உங்க பொண்ணு இருக்கலாம். ஆனா லைஃப் எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகும். பொண்டாட்டி புள்ளதான் என்னைக்கும் நிரந்தரம் பாத்துக்கங்க. ஆமா உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியல. ஒத்த ஆம்பளை பிள்ளை நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவான்னு பார்த்தா தின்னு முட்டை தின்னுக்கிட்டே கிடக்குறான். டேய் நீ போடா, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். இல்லம்மா அப்பா திட்டுவாரு. அம்மா சொல்றத நீ கிளம்பு. ஆ சரிம்மா. இப்படி செல்லம் கொடுத்து தான் அவனை கெடுத்து வச்சிருக்க. யாரு செல்லம் கொடுக்குறா? நானு. எங்க அம்மா கிட்டே என் பொண்ணு கிட்டே நீ விட்டா வளர்த்த. அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது என்னமா பாடுபடுத்தின. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள முடியலன்னா அதுக்கு நாங்க தான் தொக்கா கிடைச்சோமா? உங்க பொண்ணு ரொம்ப ஒழுங்கு பாருங்க. ஏய் எதையாவது பேசிக்கிட்டு இருந்த? சும்மா நிறுத்தியா? ஏதோ நல்ல உத்தம பத்தினியை பெத்து வச்சிருக்கிற மாதிரிதான். அவ ஆல்ரெடி லவ் பண்ண விஷயம் தான் தெரிஞ்சிருக்குல்ல. அவங்க கேட்டா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க, இன்னமே என் பொண்ணு அப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு வந்துட்டு எங்க மேல வந்துட்டு எரிச்சலை காமிச்சிட்டு இருக்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியாயா? கொஞ்சம் நெஞ்சம் இல்லடி, உனக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சு. ஆமா, நீங்க வந்து கண்டிங்க. நீங்க பாருங்க, இப்போவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன், நான் எப்போதுமே உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என் மனசுதான் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நல்லா கேட்டுக்கங்க. உங்க பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ண விஷயம் ஊரு புறா பரவிடும். அதுக்குள்ளார ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னு வைங்க, நம்ம குடும்பமானம் தான் போயிரும். பாத்துக்கங்க. ஒரு பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளவு திமுரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரைக்கும் தெரியுது. நீங்க ஏன் பையனை குறை சொல்ல வந்துட்டீங்க? நீங்க பொண்ணை ஒழுங்கா வளர்த்தீங்களா? சும்மா பேசிக்கிட்டு இந்த மாப்பிள்ள முடியலன்னு நீங்க கோவமா இருக்கீங்க, சண்டை போடுறீங்க, வருத்தப்படுறீங்க. ஆனா உங்க பொண்ணு அதை நினைச்சாலும் அவ எந்த கவலையும் படல, சந்தோஷமா இருக்கா தெரியுமா? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டே நாங்க தான் அவஸ்தைப்படுறோம். தப்பு ஃபுல்லா பண்ணது உங்க பொண்ணு, ஆனா தண்டனை எங்களுக்கா? இதெல்லாம் எந்த ஊர்ல நியாயம்? இன்னமே இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து ஜாதகம் செட் ஆகணும், அப்புறம் உத்தரவு கேட்கணும். இன்னும் எம்புட்டு இருக்கு. அவங்க ஏதோ கேக்குறாங்க, எல்லாம் கேள்விப்பட்டதை தானே கேக்குறாங்க. ஒன்னே இல்லைங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படி எப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். உடனே எய்த்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்தா இப்படிதான் அடுத்தவங்க மேல கோவத்தை காமிச்சிட்டு இருக்கணும். சரி, 15 வருஷமா உங்ககிட்ட குப்பை கொட்டிட்டு இருக்கேன். நானும் இந்த மாதிரிடும் அந்த மாதிரிடும் நானும் எவ்வளோதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பத்தாத குறைக்கு என் மகனை வேற திட்டிக்கிட்டே இருக்கிறது. எங்களெல்லாம் பார்த்தா என்ன இழிச்ச வாய் மாதிரி இருக்கா? போய் உங்க பொண்ணை திட்டுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவதானே. அவ அங்க ரூம்ல ஜாலியா இருக்கா, ஆனா கஷ்டம் மட்டும் எங்களை படுத்துறீங்க. ஏய் இல்ல கஸ்தூரி, சும்மா போங்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் நிறைய விஷயத்துல பார்த்துட்டேன்.
உங்களுக்கு யார் மேலே கோவமாக இருந்தால் என்ன, அவங்கள்ட்ட போய் காட்ட வேண்டியதானே. சும்மா நாங்கள் தான் இலவச இனிப்பாக கிடைச்சது மாதிரி என்கிட்டையும் என் பையன்கிட்டையும் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எங்களை எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, ஆனால் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எவ்வளோ சீக்கிரமாக அமிர்தா கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த முடியுமோ நடத்துங்க. இல்லைன்னு வைங்க, இத்தே பெரிய விஷயம் காட்டு தீ மாதிரி உலகம் ஃபுல்லாக பரவிடும். அப்புறம் உங்களுக்கு தான் மாப்பிள்ளை தேடுறது ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லிட்டேன். நான் வரேன். கஸ்தூரி சொல்றதும் கரெக்டு தான். இந்த விஷயம் வெளியில பரவுச்சுன்னா கண்டிப்பா என்னைய ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய கடவுள் பார்த்து கொடுக்கணும். அப்படி மட்டும் கொடுத்துட்டாருன்னு வைங்க, ஜாம் கல்யாணத்தை நடத்தி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. என்ன பண்றது, விதி. என் பொண்ணு யார் வீட்டில் போய் வாழணும்னு இருக்கோ அவங்க வீட்டில் தானே போய் வாழ்வா. பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங்கே எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு வரேன். அதுல யாரு பெஸ்ட்டுங்கிறத பிரிச்சு அதுல இருந்து நம்ம எடுத்து பார்க்கணும். சீக்கிரமா அமிர்தா கல்யாணத்துக்கு நடத்தி வைக்கிற வேலையை பார்க்கணும். என்ன பொருணி, எதுக்காக என்னை கூப்பிட்டு விட்ட? அது வேற ஒண்ணும் இல்ல மாமா. இந்த மாமாலாம் பேசாதன்னு அப்பவே சொன்னேன்ல. சரி, அது வேற ஒண்ணும் இல்ல முரளி. இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்ல. ஆமா. அதான் வெளியில ஏதாவது சாப்பிட போலாமான்னு பாக்குறோம். நீயும் கூட வரியா? நானா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போய் சாப்பிடு. அப்படி என்ன வேலை இருக்கு? அசைன்மெண்ட்லாம் முடிக்கணும் பொருணி, என்னால வர முடியாது. சீக்கிரமாவே செமஸ்டர் வேற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் படிக்க வேண்டாம். கடைசியா டெஸ்ட் வேற நிறைய இருக்கு. அதனால நான் வரல, நீ போய் சாப்பிட்டுட்டு வந்துரு. பாத்துக்கோடி, நீ கூப்பிட்டதுனாலதான் நான் கூப்பிட்டேன். என்னது, இவ கூப்பிட்டாளா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவருக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும்னு. பாத்தியா, அவரால் வர முடியாது. நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துருவோம். ஏய் இரு. என்ன? நீ மட்டும் தானே சாப்பிட போறதா சொன்ன? என்ன நட்டிக்கிட்டு எதுவும் கலந்துருச்சோ? நான் மட்டும் எப்படி போய் தனியா சாப்பிடுவேன்? பர்த்டேங்கிறேன், ட்ரீட் கொடுக்குறேங்கிறேன், இவ வராமலையா? அதானே. உங்களால தான் வர முடியலையே. பரவாயில்ல, நாங்க 2 பேருமே போயிட்டு வந்துடும். நீயும் போறியா? ஆமா. சரி, அப்ப நான் வரேன். இல்லை, உங்களுக்கு வேலை இருந்தா பாருங்க. பரவாயில்ல, எங்களால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க 2 பேரும் சேஃபா வீட்டுக்கு போவேனா, நானும் வரேன். சரி. இப்ப என்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒன்னும் இல்லை பொருணி, நீங்க 2 பேரும் மட்டும் போறதா இருந்தா நானும் கூட வரேன். இதுக்கு முன்னாடி நான் போறேன்னு அப்போ ஒன்றும் சொல்லல. நீங்க 2 பேரும் கேர்ள்ஸ்ல, நீ மட்டும் போனீங்கன்னா சமாளிச்சுட்டு வந்துருவ. பாவம் கீதாவுக்கும் ஒன்றும் தெரியாது. யாருக்கு? அவளுக்கு ஒன்றும் தெரியாதா? இல்ல பொருணி, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு, அதுக்கப்புறம் ராஜாவுக்கு யாருக்காவது ஃபோன் அடிச்சிருவ. கீதாவுக்கு அப்படி யாரும் தெரியாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். நானும் உங்க கூடவே வரேன். இப்போ ஓகே தானே? அப்படி ஒன்றும் நீ கஷ்டப்பட்டுட்டு நீங்க வர வேணாம். நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை பாருங்க, நாங்க எங்களை பாத்துக்கிறோம். அடியே, உனக்கு பர்த்டே டேட்டு நான் தரேன்டி. அப்பா சாமி, எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா. என்கிட்ட காசு இருக்கு, நாங்களே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இட்ட மாட்டா போலயே. இங்க பாரு பூர்ணி, நீ வந்து கூப்பிட்ட, நான் ஏதோ ஒரு மூடல வேணான்னு சொல்லிட்டேன். இப்பதான் நான் வரேங்கிறேன்ல, சும்மா எதுக்கு வேணாங்கிற? அப்புறம் பிரச்சனை கிடைச்சுன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணக்கூடாது, சரியா? நான் தான் சொல்றேன்ல, நான் வரேன்னு. பின்ன என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிக்கிற? கீதா, நான் வரட்டுமா? வாங்க. பாரு, உன் ஃப்ரெண்டே கூப்பிடுறா. நீ என் சொந்த மாமா பொண்ணு, அவளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. நானே வரேங்கிற, வேணாங்கிற. எனக்கு உங்க பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் வரேன் என்ன? சரி, ஈவினிங் கண்ணப்பா ஹோட்டல்ல மீட் பண்ணுவோம். சரிடி, கிளாஸ் போறேன். சரி முரளி, நான் வரேன். அது எப்படி? நான் கூப்பிடுறேன் வரல, கீதாவும் வரான்னு சொல்லவும் படிப்பு வேண்டாமா, எக்ஸாம் வேண்டாமா, எதையும் பண்ண வேண்டாமா, உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கீதா மேல எவ்வளவு உயிரா இருக்காரு. விடவே மாட்டேன். அதுவும் இல்லாம கண்ணாலே பேசிக்கிறீங்க. நான் ஒருத்தி நடுப்புற இருக்கேங்கிறது கூட தெரியாம 2 பேரும் கஞ்சாடையிலே பேசிக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா இருந்திருப்பீங்க? அப்போ குரு சொன்னது உண்மைதான். இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தான் நின்றுருக்காங்க. 2 பேர் மனசுலயும் காதல் இருக்கு. அது அவங்க சொல்லிக்கிட்டாங்களா சொல்லலையாங்கிறது தெரியல. ஒரு வேளை சொல்லிக்கிட்டாங்கன்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி எதுவும் சொல்லிக்கலன்னா பிரிக்கிறது ரொம்ப சுலபம்.
அது என்ன ஏதுங்கிறது இன்னைக்கே இல்ல இல்ல இப்போவே பேசி கண்டுபிடிச்சிடலாம். என்னடி கீதா? கீதா, ஆ சொல்லு பூர்ணி. இந்த உலகத்துல தான் இருக்கியா இல்ல வேற உலகத்துல டான்ஸ் ஆட போயிட்டியா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை பூர்ணி. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன உனக்கு தெரியலையே? இல்ல, நான் கூப்பிட்ட உடனே வரல, நீ வரேன்னு சொன்னோடனே முரளி மாமா உடனே கிளம்புறாரு. அப்படின்னா உங்க 2 பேத்துக்கும் நடுப்புற என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையே. நான் தான் பார்த்தேனேடி, நீ அவர்கிட்ட கண்ணால பேசுறதும் அவர் அதுக்கு பதில் சொல்றதும். இல்ல எனக்கு புரியல, நீ அவரை லவ் பண்றியா? இல்லடி அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க பண்றத பார்த்தா எனக்கு அப்படிதான்ப்பா தோணுது, மற்றவங்களுக்கும் அப்படிதான் தோணும். இல்லடி அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்ல இல்லன்னு உன் உதடு மட்டும்தான் சொல்லுதே தவிர மனசுல இருந்து வரவே இல்லை. உன் கண்ணு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லடி. அவர் சும்மா பார்த்துட்டு இருந்தாரு, நானும் அந்த சைடு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். என் மனசுல யாருமே இல்லை. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா உன்கிட்ட தானே நான் வந்து சொல்லுவேன். உன்கிட்ட சொல்லலைன்னா அப்ப என் மனசுல யாருமே இல்லைன்னு தானே அர்த்தம். வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. வா நம்ம கிளாஸ் ரூம் போலாம். யாருன்னா மனசை போட்டு குழப்புறேனா? பக்காவா தெரியுது 2 பேருமே மனசுக்குள்ளார ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. குரு என்னடானா நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னதான் சொல்றான். என்னைய வண்டியில ஏத்தாவதவரு பஞ்சரான வண்டியில உன்னை ஏத்துறாரு. நான் சாப்பிட கூப்பிட்டா வரல, நீ வரேன்னு தெரிஞ்சதும் நான் கண்டிப்பா வருவேன்னு நிக்கிறாரு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? நான் நல்லா அடிச்சு சொல்லுவேன், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. ஆனா அது எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இவகிட்ட கேட்ட வரைக்கும் நான் லவ்வே பண்ணல, யாருமே என் மனசுல இல்லைன்னு சொல்றா. அப்படின்னா இன்னும் இவங்க 2 பேரும் லவ்வை சொல்லிக்கலன்னு தானே அர்த்தம். இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம வெறுப்பா மாத்தணும். மாத்திட்டோம்னா வேலை முடிஞ்சு.